ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரைஃபா கிச்சன். நம்ம இன்றைக்கி ரமலான் ப்ரிப்ரேஷன் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். பெருசாக எந்த ப்ரிப்ரேஷனும் நான் பண்ணிக்கல. எனக்கு இஃப்தாருக்கும் சஹருக்கும் என்ன தேவையோ அது மட்டும் தான் வாங்கி அது மட்டும் தான் நான் ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். சார் அது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் தான் அந்த வீடியோ எடுத்துருக்கிறேன். வாங்க என்னென்ன ப்ரிப்ரேஷன் பண்ணியிருக்கிறேன்னு பார்க்கலாம். ப்ரிப்ரேஷனில் ஃபஸ்ட்டு இடம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான். நமக்கு எப்போவும் எது இருக்கோ இல்லையோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நிறையா தேவைப்படும். ஏன்னா இந்த ஒரு மாதம் வந்து நம்ம அதிகமாக கொஞ்சம் நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு அதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மெயினாக பார்த்திங்கன்னா பேரிச்சம்பழம் நமக்கு டெய்லி வேணும் நோன்பு திறக்கிறதுக்கு. திடீர்னு யாருக்காவது கொடுக்குறதுனால நம்ம பேரிச்சம்பழம் கொடுப்போம். அதனால் கொஞ்சம் நிறையாவே வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு பாக்கெட்டும் அப்படியே வச்சுருக்கிறேன். இதையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் சப்ஜா சீட்ஸு, பாதாம் பீஸுன்னு இது பார்த்திங்கன்னா ரமலான் கிடையாது. இப்போ நான் வெயிலுக்கே இதை வந்து டெய்லி கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். உடம்புக்கு குளிர்ச்சி ரொம்ப நல்லது இல்லையா? அதனால் சப்ஜா சீட்ஸும் பாதாம் பீஸும் மெயினாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே வாங்கினது இருக்குது, அது கூடவே இதையும் நான் சேர்த்து போட்டு வச்சிடுறேன். லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா சமோசா சீட்லாம் எப்படி செய்யுதுன்னு நான் வீடியோ போட்டிருந்தேன். இந்த டைம் வந்து நான் அதெல்லாம் செய்யலை. ஏன்னா லாஸ்ட் டைம் செஞ்சது பத்தாமல் போய் திரும்ப நாங்கள் ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினோம். சரி, அது எதுக்கு நம்ம ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம், ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேணான்ட்டு ஆன்லைன்லேயே வாங்கிக்க போகிறேன். அப்புறம் இந்த சியா சீட்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ தான் நானே ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கிறேன். இது என்ன பண்ணுறேன்னு வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு இதை ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். அப்புறம் இந்த கறி மசாலா இருக்கு இல்லையா, ஏலக்காய், கிராம்பு, பட்டை இது எல்லாமே நிறையாவே வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம கறி சமைக்கிறதுக்கு அது தேவைப்படும். அதுவும் இல்லாமல் இதெல்லாம் மிஞ்சினா கூட நம்ம மற்ற நாட்களில் யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். அடுத்த மாதம் பட்ஜெட்டில் இதை வச்சு நம்ம சமாளிச்சுக்கலாம். அப்புறம் இந்த எசன்ஸ் ஐட்டங்கள்லாம் ரொம்ப தேவையில்லாமல் வாங்கி வைக்க வேணாம். அதெல்லாம் வாங்கி வச்சிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். எனக்கு பார்த்திங்கன்னா போன வருஷம் வாங்கின ரோஸ் மில்க்கு, பாதாம் மில்க் எசன்ஸே இன்னும் கொஞ்சம் இருக்குது. டேட் இருக்குது, அதனால் பார்த்து தான் வச்சுருக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா திடீர்னு அது சாப்பிடக்கூடாது, இது சாப்பிடக்கூடாதுன்னு வேறு சொல்லிடுவாங்க இல்லையா? அதனால் அந்தளவுக்கு அது ரொம்ப வாங்காதீங்க. நான் இந்த ட்ரிப் வந்து அதில் வந்து சாக்லேட் ஃப்ளேவர் மட்டும் வாங்கியிருக்கிறேன். ரோஸ் மில்க், பாதாம் மில்க்லாம் இடையில கொஞ்சம் வாங்கினது வேறு வச்சுருக்கிறேன். அதெல்லாம் நான் வாங்கலை. அந்த மாதிரி தேவையில்லாத வாங்கி ஸ்டோர் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம காசு தான் வேஸ்ட்டாக போகும். ஸ்டோர் பண்ணி அதுவும் ஃப்ரிட்ஜில் இடத்தையும் அடைச்சிட்டு கிடக்குது. அதனால் அதெல்லாம் கம்மி பண்ணிக்கோங்க. அப்புறம் மிளகாய்த்தூள் கரெக்டாக எனக்கு மிளகாய்த்தூளும் காலியாச்சு. அதையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். மிளகாய்த்தூள் வந்து எங்கள் பொண்ணுக்கும் சேர்த்து அரைக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு கவரில் கட்டி எடுத்து வச்சுட்டு எனக்கு டெய்லி யூஸ்க்கு ஒரு பாக்ஸில் எடுத்துட்டேன். அப்புறம் இந்த பிளாஸ்டிக் பாக்ஸில் இருக்கிறத இன்னொரு வழியில் நான் மாற்றி வச்சுடுவேன். இதே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா இந்த கடல் பாசி தான். ஏன்னா கடல் பாசி வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. நம்ம நோன்பு வைக்கும்போது கடுமையான வெயில் இருக்கும் இல்லையா, உடம்பு வந்து அதிக சூடாயிரும். அப்போ நம்ம வந்து சர்பத் குடிக்க மாட்டேன், கூல்ட்ரிங்க்ஸ்லாம் ஒத்துக்காதுன்னு சொல்கிறவங்க, இந்த நன்னாரி, லெமன் எதுவும் ஒத்துக்காதவங்க கூட கண்டிப்பாக அந்த கடல் பாசி சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு குளிர்ச்சிக்கு ரொம்ப உடம்பு நல்லாயிருக்கும். இதை ஃப்ரிட்ஜில் வச்சும் சாப்பிட்லாம், வைக்காமலும் சாப்பிட்லாம். அதனால் கண்டிப்பாக இதை வாங்கி வச்சுக்கோங்க. இதை அப்படியே வச்சோன்னா நம்ம காய்ச்சும் போது ஊற வைக்கணும். ஊறுறதுக்கு நேராகும், கரையிறதுக்கு நேராகும். இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டோன்னா ஈஸியாக கரைஞ்சி வந்துடும். இது ரொம்ப மாவாக பவுட்ரு ஆகாது, கொஞ்சம் நரநரன்னு தான் இருக்கும். அதனால் கண்டிப்பாக இதை வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் கஸ்டர்டு பவுட்ரு. எங்கள் வீட்டில் கஸ்டர்டு பவுட்ரு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது ஃப்ரூட்ஸ் இருந்தாலும் இல்லாட்டினாலும் இதை காய்ச்சி கொடுத்தாலே பசங்க நல்லா சாப்பிடுவாங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு வைக்காமல் எப்படினாலும் கொடுத்துருவேன். எங்கள் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் இதுவும் நான் வாங்கி ஸ்டோர் பண்ணியிருக்கிறேன். அது கூடவே நிறையா வெண்ணிலா ஃப்ளேவர், இந்த மாதிரி நிறையா ஃப்ளேவர்லேயே வாங்கி வச்சுருக்கிறேன். ஒரு நாளைக்கு ஒன்று செஞ்சு கொடுக்கலான்ட்டு இது வாங்கி வச்சுக்கோங்க. இது ஒன்றும் இல்லை, இது வந்து கார்ன்ஃப்ளவர் தான் இது, அதனால் நல்லா சேர்த்துக்கலாம். அப்புறம் பட்டை பார்த்திங்கன்னா நல்ல பட்டையாக கிடச்சிது. இந்த வட்டம் ஜெயச்சந்திரில் தான் வாங்கியிருந்தேன். எல்லாத்தையும் உடச்சி போட வேணாம்னு சொல்லிட்டு கொஞ்சத்தை உடச்சி போட்டுட்டு மிச்சத்தை அப்படியே டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் சர்க்கரை, உங்களுக்கெல்லாம் தெரியும் நான் எப்போவுமே சர்க்கரையை வந்து பவுடர் பண்ணி தான் வச்சுக்குவேன். ஏன்னா நம்ம சர்பத்தை எதுனா கலந்தோன்னா சர்க்கரை கரைஞ்சால் தான் நம்மளால் செக் பண்ண முடியும். இல்லைனா கரைஞ்சிருக்கா, இனிப்பு போதுமான்னு செக் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பவுடராக பண்ணி வச்சுக்கிட்டோன்னா போட்டோன்னே கரைஞ்சிடும், நம்ம இனிப்பும் செக் பண்ணிக்கலாம். யாராவது வீட்டுக்கு திடீர்னு வந்தால் கூட நம்ம ஐஸ் வாட்டர், இந்த சர்க்கரை, நன்னாரி, லெமனை புழிஞ்சு கொடுத்தா கூட ஒரு சர்பத்து டக்குன்னு போட்டு கொடுத்துடலாம். அதனால் எப்போவுமே சர்க்கரையை பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் மிளகு ஜீரகத்தூள், நான் முட்டை ஆம்லேட் போட்டாலும் சரி, ஈரல் வறுத்தாலும் சரி, இந்த மிளகு ஜீரகத்தூள் மட்டும்தான் போடுவேன். அதனால் அதையும் பவுட்ரு பண்ணிக்கலாம். மிளகு சேர்க்கறத விட பாதி அளவுக்கு ஜீரகம் சேர்த்து நல்லா மிக்சியில் பவுட்ரு பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது எப்போவுமே ஸ்டோர் பண்ணுறது நான் அதை மாதிரி இப்போயும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இன்றைக்கி பக்கத்தில் கோயில் திருவிழா பார்த்திங்கன்னா ஒரே பாட்டு கொடுத்தா வீடியோ ஃபுல்லாக பாட்டு சவுண்டு தான் கேட்கும். ஒரு வாரத்துக்கு திருவிழா, 3 நாளாகவே இப்படி சவுண்டாக தான் இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா நான் வீட்டில் ரெடி பண்ணலை. லாஸ்ட் டைம் பாக்கெட் ஒன்று கடையில் வாங்கியிருந்தேன், அது அப்படியே இருக்குது. சரி, இது காலி பண்ணதுக்கப்புறம் ரெடி பண்ணிக்கலான்னு அதை அப்படியே நான் வச்சுட்டேன். ஒரு கறிப்பொடி மட்டும் ரெடி பண்ணிக்க போகிறேன்.
இந்த கறி பொடிக்கு மெயினான அளவு பார்த்திங்கன்னா ஏலக்காய் தான். நம்ம எந்த அளவுக்கு ஏலக்காய் எடுக்கிறோமோ அதை வச்சு தான் நம்ம மற்ற பொருட்கள் எடுக்கணும். இப்போ ஏலக்காய் விட ஒரு 5, 6 பீஸ் கம்மியாக கிராம்பு எடுத்துக்கலாம். இந்த பாட்டில் பார்த்திங்கன்னா ஸ்பாரில் வாங்கினது தான். 4 பாட்டில் வந்து ரூ. 99 சூப்பராக இருந்துச்சு. இப்போ கிராம்பை விட ஒரு 3/4 பங்கு அளவுக்கு மட்டும் பட்டை சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக கல்பாசி போதும். ஏலக்காய் அளவுக்கு இந்த கல்பாசி கரெக்டாக இருக்கும். இது கூட ஒரு அரை அன்னாச்சி பூ மட்டும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ரொம்ப சேர்த்துட்டிங்கன்னா ஒரு மாதிரி எரிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி கடுத்து போன மாதிரி இருக்கும். அதனால் இதை அளவாகவே சேர்த்துக்கோங்க. இது கூட சின்னதாக ஒரு ஜாவித்திரி, ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கோங்க. தனியாவும் ஏலக்காயும் ஒன்று சேரும்போது நல்லாயிருக்கும். ஸ்மெல்லு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இது அப்படியே வெயிலில் வச்சு எடுக்கிறதா இருந்தாலும் எடுக்கலாம். இல்லைனா லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க. லைட்டாக சூடு பண்ணிவிட்டு பவுட்ரு பண்ணிங்கன்னா பவுட்ரும் ஈஸியாக இருக்கும். பவுட்ரு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். வாசனையும் நல்லாயிருக்கும். இப்போ அடுத்த முக்கியமானது பார்த்திங்கன்னா பஜ்ஜி மாவு. அதே நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த கறி மசாலா பார்த்திங்கன்னா நான் மிளகு போட மறந்துட்டேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துட்டு லைட்டாக வறுத்து ஆற வச்சுருங்க. இது ஆறுறதுக்குள்ளே நம்ம பஜ்ஜி மாவு ரெடி பண்ணிடலாம். இப்போ பஜ்ஜி மாவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். காரத்துக்கு பார்த்திங்கன்னா தனி மிளகாய்த்தூள் நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்குறேன். இது கூட கண்டிப்பாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. நம்ம உருளைக்கிழங்கு வாழைக்காய் பஜ்ஜியெல்லாம் செய்யும்போது வாய்வு பிடிக்கும். அதுக்காக கண்டிப்பாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட நான் ஓமம் சேர்த்துக்கிறேன். ஓமம் வந்து நான் இது வரைக்கும் சேர்த்தது கிடையாது. இப்போ தான் சேர்க்க போகிறேன். ஏன்னா என்னைக்காவது நான் பஜ்ஜி போண்டா செய்யும்போது அது ஒன்றும் பெருசாக தெரியாது. பெருங்காயத்தோடு நிறுத்திடுவேன். இப்போ நோம்பு டைம் பார்த்திங்கன்னா அடிக்கடி பஜ்ஜி போண்டாலாம் செய்வோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் ஓமமும் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கையில் அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ண முடியலன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு சுற்றிக்கோங்க. அப்போ தான் பெருங்காயம் உப்பு எல்லாமே எல்லா இடத்துலையும் கலந்து வரும். இதை அப்படியே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். இப்போ கறி மசாலா ஆறிடுச்சு. அதையும் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த கறி மசாலா பார்த்திங்கன்னா பீஃபு சிக்கன்லாம் சுக்கா செய்யும்போது போட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இதை பவுட்ரு பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சுக்கலாம். நான் நிறையலாம் செய்யலை. ஒரு 4-5 டைம் மட்டும் இதை போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி தான் செஞ்சு வச்சுருக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு செஞ்சு நல்லா டைட்டான பாக்ஸில் போட்டு மூடி வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த ரமலானுக்காக நான் இது மட்டும் தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு எது அவசரம், எது முக்கியம், எது தேவையோ அது மட்டும் தான் நான் செஞ்சுருக்கிறேன். எது விட்டுருக்கேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. அப்படி ஏதாவது விட்டுருந்தேன்னா கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். எனக்கு கொஞ்சம் உடம்புக்கு முடியல, தொண்டை வலியாக இருக்கிறனால வீடியோவும் எடுக்க முடியல, பேசவும் முடியல. அதனால் இந்த வீடியோ ப்ரிப்பரேஷன் வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு இஃப்தார் ரெசிபியோட பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.